இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழலுக்கு இடையே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட்டே ஹெக்சேத்துடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். இந்த உரையாடலில் பஹல்காம் தாக்குதலின் பின்னணி, பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு தன்மை மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை எதிர்த்து சர்வதேச ஆதரவை உறுதிப்படுத்தும் முயற்சியில் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரான துருவ் இந்திய ராணுவத்தில் மீண்டும் இணைகிறது. இதற்கு முன்னர் பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது பாதுகாப்பு துறையின் ஆய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய ராணுவத்தில் அவற்றை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி காரணமாக வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இங்கு நாளொன்றுக்கு 30 முதல் 40,000 பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் என்ற நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 12 முதல் 15,000 வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல் அறைகளின் முன்பதிவு சுமார் 70% அளவுக்கு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சுற்றுலாவை நம்பியுள்ள பல தொழிலாளர்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், புழல் மத்திய சிறை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், ICF ஆகிய பகுதிகளில் சிறப்பு சோதனைகளை நடத்தவும், குற்ற பின்னணி மற்றும் மத அடிப்படைவாதிகளை கண்காணிக்கவும், ஹோட்டல்கள், லாட்ஜுகளில் சந்தேகிக்கப்படும்படியாக யாரும் தங்கி உள்ளார்களா என சோதனை செய்யவும் காவல் ஆய்வாளர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.